ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்போது ஒரு கோட் போடுவாங்க இல்லையா, அந்த கோட்டு வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அவங்க வந்து நமக்கு வந்து பேண்ட் கிளாத் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பேண்ட் கிளாத் வந்து அவங்களோட உயரத்துக்கு வந்தப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களோட உயரம் வந்து 25 இருக்கும்னு தைச்சி முடிச்சா நான் வந்து 27 இன்ச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீஸ் வந்து பாருங்கள், நான் வந்து 4ஆக மடித்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த துணி வந்து எப்படின்னா கழுத்து வலி தான் போடுவாங்க, பட்டன் எல்லாம் கிடையாது. அதனால 4ஆக மடித்து வச்சுருக்கு. மடித்தது எப்படி அளவெடுக்கணும்னு பார்ப்போம். இப்போ வந்து உயரம் வந்து 25 + 2 27 இன்ச்சு எடுத்து வச்சுருக்கோம், 10 பேருக்கு சேர்த்து. அது மாதிரி கழுத்து அகலம் வந்து 3 இன்ச்சு வரும். ஷோல்ட்ரு வந்து மொத்தம் வந்து அவங்களுக்கு வந்து 15 இன்ச்சு ஷோல்ட்ரு. இப்போ நம்ம வந்து அதில் கழுத்து அகலம் வந்து 3 இன்ச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 5 இன்ச்சு நம்ம வந்து கழுத்துக்கு வந்துடும். ஆம்கோல் இறக்கம் வந்து 8.5 இன்ச்சு. மார்பு சுற்றுல வந்து நமக்கு 11 இன்ச்சு அவங்களுக்கு. ஏன்னா லூஸாக தான் போடணும். வீ நெக்கு தான் நம்ம தைக்கிறோம். வீ நெக்கு வந்து தலைவலி போடணும் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் இறக்க வச்சுட்டு தைக்க முடியும். அதுக்காக வந்து சட்டையுமே லூஸாக தான் போடணும், தைக்க வேண்டியது இருக்கும். பார்த்துக்கோங்க, நான் அந்த அளவெல்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணுவோம். டேபிளில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து கவராகி தெரியும். நான் டேபிளில் போடல, மிஷினில் போட்டே கட் பண்ணுறேன். ஷோல்டர் வந்து எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ பின்பகுதி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்ச்சு மட்டும் இறக்கணும். ஒரு இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு. ஏன்னா கழுத்து க்ளோஸ்டாக தான் இருக்கும். அதே மாதிரி முன்னாடி கழுத்து வந்து ஒரு 1.5 இன்ச்சு இந்த மாதிரி இறக்குனா தான் அந்த கழுத்து வந்து அவங்களுக்கு உள்ள. இப்போ 2 பீஸும் சேர்த்து வச்சுருக்கோம், ஒரு பீஸ் எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து முன்பகுதி பின்பகுதி நம்ம கட் பண்ணியாச்சு. கை கட் பண்ணணும். கை எப்படின்னு பார்த்துக்கோங்க. கை வந்து அவங்க எல்போவுக்கு மேலே கேட்டிருக்காங்க, கொஞ்சம் இறக்கமாக தானே போடுவாங்க. அதனால் நம்ம தேவையான அளவுக்கு வந்து இப்படி இது பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கையோட உயரம் 10 சொல்லியிருக்காங்க. நம்ம 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கும் சேர்த்து எப்போவுமே வந்து நம்ம இந்த அடையாளப்படுத்தி இப்படி வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா மடிச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபிட்டிங் கரெக்டாக தைக்கிறோம் அப்படின்னா முன் குறைவு தேவைப்படுது. இது வந்து நம்ம வந்து லூஸாக தான் போடுறோம், அதனால வந்து முன்னாடி குறைஞ்சி விடணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் போடுறேன். தேங்க்யூ.